ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ தக்காளி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, தக்காளி ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து உளித்து வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேங்காய் கொஞ்சமாக தான் போடுறோம். வரமிளகாய் 2 வாஷ் பண்ணியிருக்கோம். பூண்டு 5 பல் உளித்து வச்சுருக்குறோம். ஒரே ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு உப்பு, ஜீரகம் ஒரு சிட்டிகை. வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டோம். சூடானதையும் நம்ம இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கம்மியாக போட்டால் தான் தக்காளி சட்னி நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் வெடிக்க விடணும். கொஞ்சம் செவந்ததையும் நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கலாம். தக்காளி வெங்காயம் உப்பு புளி கருவேப்பிலை இதெல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பின்னாடி நம்ம மிக்சியில் அரைக்கணும். நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஆற விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறின பின்னாடி நம்ம மிக்சி ஜார்லேயோ இல்லை கல்லுலேயோ அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா இப்போ ஆற விட்டு இந்த சட்னியை அரைச்சிட்டோம். நம்ம இந்த மாதிரி இருக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுக்குறக்கு, காலேஜுக்கு, வேலைக்கு போகிறவங்கெல்லாம் மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவங்க இது புளிக்காமல் இருக்கும். இந்த தக்காளி சட்னி எடுத்துகிட்டு போகலாம். தேங்காய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஜீரகம்லாம் போடுறதுனால வாய்க்கு நல்லா புளிப்பு காரம் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உடம்பு சரியில்லாமல் காய்ச்சலில் சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க இந்த சட்னியை ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பாடும் சாப்பிட முடியும். இது எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். அதை விட இந்த பச்சரிசி சாதம் ஆப்பி சோறு மாதிரி செய்வாங்க, குழண்டு போன சோறு, அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.